Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக இந்த வீக்லி மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துருப்பீங்க. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 72,832 பாயிண்ட்ஸ் அப்பு 0.26% ஏற்றிருந்தாங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 22,097 பாயிண்ட்ஸ் 0.30% அப்பு. டாலர் பார்த்தீங்கன்னா 83 rupees 35 paise அந்த ரேஞ்சில் இருக்குது. கோல்டு பார்த்தீங்கன்னா 10 கிராம் 24 கேரட்டு 66,550 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து இந்த வாரம் மார்க்கெட் அப்டேட்ஸு. நியூஸ் பார்த்தீங்கன்னா வேதாந்தாவில் வந்து அப்டேட் தான். வேதாந்தா வந்து 50,000 கோடி அவங்களோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. வேதாந்தான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நிறைய பிஸ்னஸ், குறிப்பாட்டு மைனிங், அலுமினியம், ஜிங்க், அயன் ஓர், ஸ்டீலு, ஆயில் அண்ட் கேஸு இப்படி நிறைய வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட $6 பில்லியன் வந்து இந்த அவங்களோட பிஸ்னஸில் இன்ஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்தியா வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா 50,000 கோடியாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எபிட்டாவை வந்து மினிமம் ஆட்டு $2.5 பில்லியன் இருக்கும். அதாவது 20,750 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க கைவசம் 50 பைப்லைன் ஆக்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேதாந்தா. இது வந்து வேதாந்தாவை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷனை இழந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் 52,291 கோடி இழந்திருக்காங்க. 6,26,000 கோடியாக இருந்தது, இவ்வளோ இழந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து ஆசெஞ்சர் தான். அது உங்களுக்கே தெரியும், அவங்களோட ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் இழந்திருக்கு. கிட்டத்தட்ட 16,000 கோடி இழந்திருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து 11,000 கோடி இழந்திருக்காங்க மார்க்கெட் கேபிடலைசேஷன். ஸோ இது வந்து சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷனை இழந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட் அவங்க சொல்லியிருக்க அப்டேட். அவங்க வந்து ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூபர் க்ளோஸ் வேக்சின்ஸுக்கு தான். அடல்ட்ஸு, அதாவது இந்தியாவில் அடல்ட்ஸுக்கு டியூபர் க்ளோசிஸ் வேக்சினுக்கு வந்து கிளினிக்கல் ட்ரையல் வந்து இந்தியாவில் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாரத் பயோடெக்ஸில் வந்து அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திராவில் வந்து அப்டேட். டெக் மஹேந்திரா வந்து அவங்களோட 2 யூஎஸ் பேஸ் சப்சிடரி வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெக் மஹேந்திரா. ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா பாண்ட் குரூப், இன்னொரு கம்பெனி டெக் மஹேந்திரா அமெரிக்காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 கம்பெனியுமே அவங்க மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டெக் மஹேந்திராவை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ இது வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஃபங்க்ஷனுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எவ்வளோ ரெவன்யூ பண்ணுறாங்கன்னா இதில் வந்து நியூ ஷேரோ நியூ கேஷ் எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க. பட் 2 கம்பெனியும் மெர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட டேன் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த 2 கம்பெனி, ஒரு கம்பெனி வந்து $55.8 மில்லியன், இன்னொரு கம்பெனி $1,201.37 மில்லியன் டேன் ஓவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டெக் மஹேந்திரா வந்து அவங்களோட 2 யூஎஸ் பேஸ் கம்பெனி வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க, அவங்களோட சப்சிடரிஸை மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டெக் மஹேந்திராவில் வந்து அப்டேட்டு. எல்டிஐ மைண்ட்ரியில் வந்து அப்டேட்டு. எல்டிஐ மைண்ட்ரி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ஆரம்கோ, சவுதி அரேபியா பேஸ் ஆரம்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட ஜேவி வைக்கிறாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உமன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி, அதாவது உமன் எம்ப்ளாய்மெண்ட்டை சவுதி அரேபியாவில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்டிஐ மைண்ட்ரி வந்து இந்த ஜேவியில் 51% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் குளோபல் டிஜிட்டல், இது பார்த்தீங்கன்னா ஆரம்கோவோட ஓன் சப்சிடரியாக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆரம்கோவுக்கு மேலே இருக்குது. அதாவது இந்த குளோபல் டிஜிட்டல் வந்து தான் அந்த ஆரம்கோவை ஹோல்ட் பண்ணுறாங்க அவங்களோட சப்சிடரியாட்டு. ஸோ அவங்க வந்து மிச்சம் இருக்க % ஆஃப் த ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க இந்த ஜேவியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்டிஐ மைண்ட்ரியில் வந்து அப்டேட்டு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 100% ஆஃப் த ஸ்டேக்கை MSKVY 19 சோலார் SPV அந்த கம்பெனிலேருந்தும் MSKVY 22nd சோலார் SPV அந்த கம்பெனியில் வந்து 100% ஆஃப் த ஸ்டேக்கை அக்யூர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யார்கிட்ட வாங்குறாங்கன்னா MSEB சோலார் அக்ரோ பவர் இப்படி இந்த கம்பெனிகிட்ட தான் 100% ஸ்டேக் இந்த 2 கம்பெனிலே வாங்குறாங்க. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி செக்யூரிட்டிஸில் வந்து அப்டேட்டு. செபி வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. செபி வந்து ஐசிஐசி செக்யூரிட்டிஸுக்கு ஒரு வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செபி வந்து அவங்களோட இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட புக்கு ரெக்கார்ட்ஸ் அதில் எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிசம்பர் 2023 அதில் தான் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த ஐசிஐசியில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டராக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஐசிஐசிஐ பேங்கும் ஐசிஐசிஐ பேங்கும் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் மெர்ஜர் ஆகிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 6.8 கோடி வந்து லாஸ் ஆகும், அதனால இந்த மெர்ஜர் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐசிஐசிஐ பேங்கும் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸும் மெர்ஜ் ஆகிறதுக்கு குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸாக அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 6.8 crore வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஸ்பைஸ் ஜெட்டில் வந்து அப்டேட்டு. ஸ்பைஸ் ஜெட்டில் பார்த்தீங்கன்னா
வில்லிங்டன் ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NCLAT அதாவது நேஷனல் கம்பெனி லா அப்பலட் ட்ரிபியூனல்கிட்ட ஒரு ஃபைல் கார்ப்பரேட் இன்சால்வன்சி ஃபைல் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ஜெட்டுக்கு எகென்ஸ்டாக. அதாவது இவங்களை வந்து பேங்க்ரப்சி கம்பெனியாட்ட அனௌன்ஸ் பண்ணணும் ஸ்பைஸ் ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா NCLT அதாவது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்கிட்ட ஃபைல் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு எதிராட்டு. இப்போ வந்து NCLAT நேஷனல் கம்பெனி லா அப்பலட் ட்ரிபியூனல்கிட்ட அப்பீல் பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ஜெட்டுக்கு எகென்ஸ்டாக. பட் வந்து இதில் என்ன தீர்ப்பு வரும்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 38,000 கோடி நம்மளோட மார்ச் மாதத்தில் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு டொமஸ்டிக் எக்கனாமிக் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டெப்ட் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 55,480 கோடி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்ச் மந்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜான்வரியில் எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்கன்னா 25,743 கோடி, பிப்ரவரியில் வந்து 1,539 கோடி இருக்குது. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 38,000 கோடி இன்ஜெக்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெப்ட் மார்க்கெட்டில் வந்து 55,480 கோடின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட்லையும் டெப்ட் மார்க்கெட்லையும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கார் தயாரிக்க போகிறாங்க டாடா மோட்டார்ஸ். அதாவது டாடா கம்மின்ஸ் நிறுவனமும் டாடா மோட்டார்ஸும் 50-50 JV வைக்கிறாங்க. 30 வருஷமாட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாடா மோட்டார்ஸும் டாடா கம்மின்ஸ்னா அமெரிக்காவை சேர்ந்த கம்மின்ஸ் இன்கிம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட கூட்டு நிறுவனம் தான் டாடா கம்மின்ஸ்னு நம்ம இந்தியாவில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த 2 கம்பெனியும் சேர்ந்து தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு ஆலை அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒப்பந்தமும் சைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஹைட்ரஜன் கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. இப்போ தான் EVயில் வந்து சக்க போட்டுட்டு இருந்தால் டாடா மோட்டார்ஸ் இப்போ வந்து ஹைட்ரஜன் கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மூவ் ஆகுறாங்க. இதை வந்து அந்த கம்பெனியோட செயல் இயக்குனர் கிரீஷ் வாக் தான் சொல்லியிருக்காரு. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து மக்கள் போக்குவரத்து இதிலெல்லாம் மாசு இல்லாத ஒரு போக்குவரத்தாக இருக்கணும்னு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு வேண்டியது அந்த ஹைட்ரஜன் சார்ந்த பவர் ட்ரெயின் அமைப்புகளோட இந்த இந்தியா வாகன சந்தையை ஒரு சேஞ்ச் பண்ணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஹைட்ரஜன் கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸும் அந்த கம்மின்ஸ் அமெரிக்காவை சேர்ந்த கம்மின்ஸும் 30 ஆண்டு கால பார்ட்னர்ஷிப்பில் தான் அந்த டாடா கம்மின்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் எலக்ட்ரிக் வாகனத்தில் புரட்சி செஞ்சாச்சு. அடுத்தது ஹைட்ரஜன் வாயுவில் இயங்கும் கார்களை தயாரித்து அதுலேயும் புரட்சி பண்ண ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது டாடா மோட்டார்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JP மார்கன் என்ன கணிச்சிருக்காங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிகமாட்டு ஃபண்டு உள்ள வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க JP மார்கன். இந்தியாவில் வந்து 7 கட்டமாட்டி எலெக்ஷன் நடத்துகிறாங்க. ஸோ குறிப்பாட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இவங்க சொல்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க ரூலிங் பார்ட்டி இப்போ இருக்க ரூலிங் பார்ட்டி தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்துச்சுன்னா அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் குறிப்பாட்டு இந்த அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கட் பண்ணும்போது அது எல்லாமே இந்திய மார்க்கெட்டுக்கு ஒரு சாதகமாட்டு தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $100 பில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்லாம் அதிகப்படியாக மேலே போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்தியா வந்து இந்த முதலீடு அதிகமாட்டி ஈர்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மிட் கேப் ஸ்டாக்கும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் அதிகமாட்ட அடிச்சிருந்தாங்க. ஸோ இதை வந்து ஒரு பெரிய சிக்கலாட்டு கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உலகளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா மீதான பார்வையும் உலகளவில் நிதி முதலீடுகளும் அதிகமாட்டி இந்தியாவில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது தான் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து JP மார்கன் கொடுத்த அப்டேட்டு. எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்தியாவில் அதிகமாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரீசெண்டாக இந்த எலக்ட்ரிக் காம்பனன்ட் ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு வந்து மேனுஃபேக்சரிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த லேப்டாப் இம்போர்ட்ஸ்க்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து சில வேலைகளை பண்ணியிருக்காங்க. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஆகஸ்ட்டில் ஆப்பிள், டெல், HP இந்த டைப் ஆஃப் லேப்டாப்பை வந்து இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னா லைசன்ஸ் வந்து கண்டிப்பாட்டு வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து கட்டாயமாக்கியிருந்தாங்க. நீங்கள் திஸ் டைப் ஆஃப் லேப்டாப்ஸை வந்து இந்தியாவில் விற்கணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ஸோ இந்த நிறுவனத்தோட விற்பனை பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையாட்டு சரிஞ்சிச்சு. அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு ரூல் போட்டோன்னே அந்த கம்யூனிஸ்டோட இந்த பொருட்கள் எல்லாமே கடுமையாட்டு சரிஞ்சிச்சு. அதாவது சேல்ஸ் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சில வாரங்களே நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த லைசன்ஸ் முறையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, பேக்கப் அடிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இப்போ வாய் திறந்துருக்காங்க. அதாவது ஏன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நம்மளோட கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து இங்கே ஏற்றுமதி பண்ணுறாங்களா இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட $50 மில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் வந்து இந்த இந்தியன் கவர்மெண்ட் திடீர் முடிவால் $50 மில்லியன் உள்ள பொருள் வந்து தேங்கக்கூடிய நிலைமை இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த நிலையை வந்து மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுண்டர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்போட புள்ளி விவரத்தின்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில்
தனிநபர்கள் பயன்படுத்துகிற லேப்டாப் ப்ளஸ் வந்து கணினி இது பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு $8 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்க வணிக பிரதிநிதியான காத்ரான் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, அக்டோபர் 26 பார்த்தீங்கன்னா அக்டோபர் 26 வணிகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலை வந்து அவர் சந்தித்து பேசியிருக்காரு. அப்போது தான் அந்த திடீர் மாற்றம் அது வந்து கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதை மாற்றிருக்காங்க. இப்படி பண்ணிங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் இப்படி பண்ணிங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து இந்த வணிகம் பண்ண எல்லாரும் தயங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட மினிஸ்டர்கிட்ட கோரிக்கை வச்சதாட்டு நியூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சில அமெரிக்க நிறுவனங்களும் நம்மளோட மினிஸ்டர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அது காரணமாட்டு தான் அந்த தடையை வந்து நீக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் இந்த ரீசெண்டாட்டு தடை போட்டிருந்தாங்க, அதை குறித்தான அப்டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.